இப்போது நீங்கள் புதுசாக ஐடி போட்டிருக்கீங்க. ஸோ அதில் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, ஐடி போட்டது வந்து பெண்டிங்காக ஆக்டிவ் ஆயிடுச்சா இல்லை பேமெண்ட் இதுவாகிடுச்சா அப்படின்னு பார்க்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரியலன்னா இதில் போங்க, பின் ரிக்வெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பீங்களா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள். கீழே பார்த்தா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வரும். இப்போ வந்து இந்த பொண்ணுக்கு வந்து கடைசி இது வந்து ரிஜெக்டட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த 2 பேமெண்ட் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. அப்ரூவ்டுன்னு வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் பின் வந்திருக்கும். அப்ரூவ்டு ஆனவங்களுக்கு பின் வந்திருக்கும். ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு பின் வராது. திரும்பியும் கம்ப்ளைண்ட் பாக்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணணும். திரும்பியும் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அப்லோட் பண்ணணும். ஏதாச்சும் சின்னதாக தப்பு பண்ணியிருப்பீங்க அதனால். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுமா, இந்த பின் ரிக்வெஸ்ட் கீழே போய் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பாருங்கள். பார்த்துட்டு அப்ரூவா கம்ப்ளீட்டடா ரிஜெக்டடா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து பின் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். ஸோ ரிக்வெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிறது இல்லது எல்லாமே வந்து இதில் தெரிஞ்சிடும்பா.